ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கோட் சேனல். ஏடபிள்யூஎஸ் இன்ட்ரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரிஸ்ல வந்து செகண்ட் வீடியோல நம்ம இருக்கிறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல விபிசி எண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம். பிளஸ் வந்து இன்டர்ஃபேஸ் எண்ட் பாயிண்ட் அண்ட் கேட்வே எண்ட் பாயிண்ட்க்கான டிஃபரன்ஷியேஷன் என்னன்னு பார்த்தோம். பிளஸ் வந்து கேட்வே எண்ட் பாயிண்ட்டுக்கான ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் வந்து நம்ம பார்த்திருந்தோம். எப்படி வந்து நம்மளுடைய பிரைவேட் இன்ஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம எப்படி வந்து S3 வந்து ஒரு பிரைவேட் லிங்க் மூலியமா கனெக்ட் பண்றது. எந்த எந்த விதமான NAT கேட்வே எந்த விதமான இதுவும் இல்லாம ஒரு இன்டர்ஃபேஸே இல்லாம எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்த்திருந்தோம். சரிங்களா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்டர்ஃபேஸ் எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? இதுக்கான ஹேண்ட்ஸ் ஆன் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. நான் ஆல்ரெடி வச்சிருந்த அதே சேம் செட்டப் தான். அதாவது ஒரு பப்ளிக் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். எலாஸ்டிக் ஏபியோட பப்ளிக் ஏபியோட எலாஸ்டிக் ஏபி நான் எதுவும் அட்டாச் பண்ணல. டெமோ பர்ப்பஸ்னால. தென் வந்து ஒரு பிரைவேட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு எந்த விதமான பப்ளிக் ஏபி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பிரைவேட் ஏபி தான் இருக்கு. சரிங்களா? ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? அதாவது கேட்வே எண்ட் பாயிண்ட். அத வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். இத டெலீட் பண்ணோனே ஆட்டோமேட்டிக்காவே என்னோட ரூட்டிங் டேபிள், பிரைவேட் ரூட்டிங் டேபிள்ல அந்த என்ட்ரி வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே. இப்ப நான் இந்த அ இன்டர்ஃபேஸ் எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, ஒரு வந்து ரோல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி எப்படி S3 ஆக்சஸ்க்கு ஒரு ரோல் கிரியேட் பண்ணோமோ, சேம் திங் ஒரு EC2 ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரு ரோல் கிரியேட் பண்ணிக்கிறேன். EC2 ஃபுல் ஆக்சஸோட பெர்மிஷன் நான் குடுத்துருக்கிறேன். இத நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, என்னுடைய பிரைவேட் இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு, இன்ஸ்டன்ஸ் செட்டிங்ஸ்ல நான் IAMல வந்துட்டு ரோல் வந்து ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? எப்படி S3 ஆக்சஸ் பண்ற மாரி EC2 ஆக்சஸ் குடுத்துருக்கேன். ஆனா இதனால கனெக்ட் ஆகுமானா கிடையாது. ஏன்னா நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. NAT கேட்வே எதுவுமே நான் வந்துட்டு பப்ளிக் இன்டர்ஃபேஸ் எதுவுமே நான் குடுக்கல. தென் இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்டின்னா, ஓகே. தென் வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது இன்டர்ஃபேஸ்க்கான ஒரு செக்யூரிட்டி குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அந்த செக்யூரிட்டி குரூப்ல என்னுடைய 443க்கு வந்து நான் இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா? அதாவது என்னோட விபிசி ரேஞ்ச், டிஃபால்ட் விபிசி தான் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதனால 172.3.31.0.016 அப்படின்றது டிஃபால்ட் விபிசிக்கான ஃபுல் ஆக்சஸ் வந்து நான் குடுத்துருக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்டர்ஃபேஸ் எண்ட் பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகே. நான் கிரியேட் எண்ட் பாயிண்ட் போறேன். இப்ப போயிட்டீங்க அப்படின்னா, AWS சர்வீசஸ். இதுல போனீங்க அப்படின்னா, நமக்கு நெறைய கிட்டத்தட்ட 94 இது இருக்கு சர்வீசஸ். இதுல 2 இது கேட்வே ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம். S3 அண்ட் DynamoDBக்கு. இதுல வந்து நம்ம EC2க்கான இது வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான EC2 ஆக்சஸ் பண்றதுக்கான அந்த எண்ட் பாயிண்ட் இன்டர்ஃபேஸ் எண்ட் பாயிண்ட் இருக்கு. இன்டர்ஃபேஸ் எண்ட் பாயிண்ட். சரிங்களா? இத நான் கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்றேன். ஓகே. இப்ப நமக்கு எந்த இடத்துல இது வேணும்னு கேட்கறாங்க. நம்ம வந்து கிரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 00E இங்க தான் நான் வந்து பிரைவேட்ல கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு சப்நெட் தான் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதனால நான் அதுல மத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, இத மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப 2, 3 பிரைவேட் சப்நெட் நீங்க கிரியேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கிறணும். சரிங்களா? 2, 3 பிரைவேட் சப்நெட் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோன்லனா, அத வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், இங்க வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு இதுவும் சூஸ் பண்றப்ப அங்கங்க ஒரு ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் ஒரு ENI வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? அதனால ஒரு பப்ளிக் ஒரு பிரைவேட் ஐபி வந்து உங்களுக்கு கவுண்ட் வந்து குறையும். சரிங்களா? எப்படி நம்ம ஒரு அந்த சப்நெட்டுக்குள்ள ஒரு பிரைவேட் ஐபி வந்து இத எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஓகே. இப்ப நான் வந்துட்டு நம்மளுடைய அந்த 00 நம்ம பிரைவேட் இருக்கு இல்லைங்களா? பிரைவேட் இன்ஸ்டன்ஸ் உடைய 00Eல இருக்கக்கூடிய அந்த சப்நெட்டுக்கான மட்டும் நான் சூஸ் பண்ணிட்டு, ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்றேன். ஓகேவா? DNS வந்து நான் எனேபிள் பண்றேன். DNS எண்ட் பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லி, தென் செக்யூரிட்டி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சூஸ் பண்றேன். சரிங்களா? நான் ரிமூவ் பண்ணிட்டு, இப்ப நம்ம இதுக்காகவே கிரியேட் பண்ண விபிசி எண்ட் பாயிண்ட்க்கான செக்யூரிட்டி குரூப்ப நான் என்ன பண்ணிடுறேன், சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? தென் ஃபுல் ஆக்சஸ் தான் நான் குடுத்துருக்கிறேன். சரி. ஓகே. நான் கிரியேட் இப்ப எண்ட் பாயிண்ட் வந்து நான் குடுத்துட்டேன். இப்ப இந்த எண்ட் பாயிண்ட்க்கு வந்துட்டு ரவுட்டிங் டேபிள்ல ஏதாவது என்ட்ரி விழுகுமான்னு கேட்டா விழுகாது. சரிங்களா? இந்த எண்ட் பாயிண்ட் நம்ம கிரியேட் பண்றதுக்கு எப்படி S3 கிரியேட் பண்றப்ப இங்க ஒரு எண்ட் பாயிண்ட் இங்க ஒரு என்ட்ரி விழுந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா. அந்த மாரி எண்ட் பாயிண்ட் எதுவுமே விழுகாது உங்களுக்கு. சரிங்களா? இப்ப கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப பெண்டிங் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. ஒன்ஸ் அவைலபிள் வந்த பிறகு தான் நம்ம வந்து இது பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப நான் வந்துட்டு பப்ளிக் இன்ஸ்டன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? பப்ளிக் இன்ஸ்டன்ஸ் நம்மளுடைய இன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா? பப்ளிக் இன்ஸ்டன்ஸோட பிரைவேட் ஐபி தான் இருக்கு இல்லைங்களா? 2.181 அந்த ஐபி தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், இங்க வந்து இதுல எடுத்திருக்கிறோம். தென் வந்து இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த பிரைவேட் இன்ஸ்டன்ஸ் வந்து நான் பிரைவேட் ஐபி வச்சு எடுக்கிறேன். சரிங்களா? ஓகே. கனெக்ட் ஆயிடுச்சு. தென் நான் ரூட்டா கன்வெர்ட் ஆயிக்கிறேன். ஓகே. 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 பெண்டிங்ல தான் இருக்கு இன்னமும். ஓகே. இப்ப நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலா இப்ப என்ன நமக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த பிரைவேட் இன்ஸ்டன்ஸ் எந்த விதமான இன்டர்நெட்டான எக்ஸ்போஸும் இல்ல. இதிலிருந்து நம்மளுடைய EC2 ஆக்சஸ் பண்றதுக்கான இது. இப்ப நார்மலா EC2க்கான கமாண்ட் இருக்கு இல்லைங்களா? AWS EC2 சரிங்களா? இப்ப இதில போட்டிருக்கிற மாரியே ஆ டிஸ்கிரிப் இன்ஸ்டன்ஸ் டிஸ்கிரிப் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸ் இந்த மாரி நெறைய விதமான CLI கமாண்ட் இருக்கு. இந்த கமாண்ட தான் நம்ம பாஸ் பண்றோம். பிளஸ் ஹைஃபன் ரீஜன் US ஈஸ்ட் 2 ஏன்னா, அந்த ரீஜனுக்குள்ள மட்டும் தான் நம்ம வந்து பெர்மிஷன் குடுத்துருக்கிறோம். VPC அந்த இன்டர்ஃபேஸ் எண்ட் பாயிண்ட்க்கு. இப்ப நான் என்டர் அடிக்கிறேன். ஓகே. இப்ப நமக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு. இங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்துட்டு இப்ப அவைலபிள் ஸ்டேட்டஸ்க்கு வந்து வந்திருக்கும். ரிஃப்ரெஷ் பண்றேன். ஓகே. இது பெண்டிங்ல தான் இருக்கு. ஓகே. அவைலபிள் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. நமக்கு இங்க வந்து கனெக்ட் ஆயிருச்சு. தெரியுதுங்களா? உங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு பிரைவேட் இன்ஸ்டன்ஸ்ல இருக்கிறோம். அதிலிருந்து நம்மளால என்ன பண்ண முடியுது? EC2 கனெக்ட் பண்ண முடியுது. திருப்பி வேணா இத செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க வந்து இத டெலீட் பண்றீங்க அப்டின்னா, இப்ப நான் டெலீட் எண்ட் பாயிண்ட் வந்துட்டு டெலீட் பண்றேன் அப்டின்னா, நம்மளால என்ன பண்ண முடியாது? இப்ப டெலீட்டிங் போயிட்டு இருக்கு.
இதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியாது. அந்த பப்ளிக்ல இருக்கக்கூடிய மொத்தமா அந்த ஈஸ்யூட் வந்து நம்மளால வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கக்கூடாது. சரிங்களா? நான் இப்ப டெலீட் பண்றேன். ஓகே. இது டெல்ட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில நம்ம வந்துட்டு இத பார்த்துட்டு வந்துரலாம். அதாவது இந்த விபிசி எண்ட் பாயிண்ட் சர்வீசஸ்னா என்னன்னு பார்த்தோம் அப்டின்னா, இது ஒண்ணும் இல்லங்க. நீங்க இந்த மாரி ஏடபிள்யூஎஸ் பார்ட்னர் இருக்கிறாங்க இல்லையா? இப்போ ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி வெளியில நீங்க வந்து நெறைய பார்ட்னர்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் வந்து பை பண்ணுவீங்க. அதாவது இன்னொரு பார்ட்னர் வந்து இதே ரீஜியன்ல வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வச்சிருப்பாரு. அவர் வந்து ஒரு பிரைவேட்ல கூட வந்து அவருடைய ஒரு என்எல்பி யூஸ் பண்ணி, அவர் வந்து ஒரு நெறைய இன்ஸ்டன்ஸ் வழியா அவரோட அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் பண்ணியிருப்பாரு. அந்த அப்ளிகேஷன வந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாரு, பார்ட்னர் வந்து நமக்கு செல் பண்ணியிருப்பாரு. அந்த மாரி பார்ட்னர் என்எல்பிய செல் பண்றாரு அப்டின்னா, அந்த மாரியான என்எல்பிய நம்ம அக்சஸ் பண்றதுக்காக தான் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த எண்ட் பாயிண்ட் சர்வீஸ் வந்து கொண்டு வந்தாங்க. யாராவது சர்வ் பண்றாங்க என்எல்பி இப்ப வந்து நம்ம இதுல எந்த விதமான என்எல்பியும் குடுக்கல. இப்ப நாம வந்து இங்க என்எல்பி கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்காவே இந்த லோட் பேலன்ஸ் வந்து ட்ரிகர் ஆகி இங்கனக்குள்ள என்எல்பி வந்துரும். அந்த என்எல்பிய நம்ம சூஸ் பண்ணிட்டு, தென் நீங்க தான் ஒரு நீங்க தான் ஒரு பார்ட்னர் மாரி. நீங்க சர்வ் பண்ணீங்க அப்டின்னா, யார் இது தேவைப்படுதோ, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எண்ட் பாயிண்ட்ல போயிட்டு இன்டர்ஃபேஸ் எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ற மாரியே இந்த இன்டர்ஃபேஸோ இல்ல கேட்வே எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ற மாரியே போயிட்டு, இங்க ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஃபைண்ட் சர்வீஸ் பை நேம். இந்த இடத்துல போயிட்டு, அந்த பார்ட்னர் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் சர்வீஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்க் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம், அந்த யூஆர்எல் எடுத்து இங்க போட்டுட்டு வெரிஃபை குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே வெரிஃபை ஆகி ஓகே ஆயிடும். தென் நீங்க கனெக்ட் பண்ணி இங்கிருந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு வந்து நீங்க பெர்மிஷன் வேணா அவங்க செட் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்க பெர்மிஷன் இருந்தா தான் கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா, நீங்க அவங்க எண்ட் பாயிண்ட் சர்வீசஸ் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் கேட்குது இல்லைங்களா? இங்க வந்து நீங்க என்எல்பி இருக்கு சூஸ் பண்ணிக்கிறாய்ங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் ரிக்வெஸ்ட் இருக்கு இல்லையா? ஒன்ஸ் அவங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காவே குடுத்தோனே கனெக்ட் ஆகணுமா அப்டின்னா, இத எடுத்து விட்டுட்டீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு பெர்மிஷன் போகும். அவங்க வந்து ஓகே பண்ணா மட்டும் தான் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். இந்த மாரி பார்ட்னர்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சர்வீசஸ். ஏன்னா, நீங்க பார்ட்னர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் வந்து உங்களால வந்து ஒரு விபிசி பியரிங் பண்ணிலாம் கனெக்ட் பண்ண முடியாது. இப்ப விபிசி வந்து இப்ப பார்ட்னர் வந்து இன்னொரு ஏடபிள்யூஎஸ் அக்கவுண்ட்ல வச்சிருக்கிறாரு இல்லையா? இதே ரீஜியன்ல. அப்ப வந்து அந்த ரீஜியன்ல கூடிய விபிசி பியரிங் பண்ணா கூட என்ன பண்ண முடியாதுன்னா, உங்களால வந்து ஒரு என்எல்பிஎல் ஆக்சஸ் பண்ண முடியாது. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆனது. அத ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த மாரி சினாரியோல தான் என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த மாரி விபிசி எண்ட் பாயிண்ட் சர்வீசஸ் மூலியமா என்ன பண்ண முடியும்னா, உங்களுடைய பார்ட்னருடைய ரிசோர்ஸ நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பிரைவேட்ல தான் இருக்கும். இங்கேயும் பிரைவேட்ல தான் இருக்கும். இன்னொரு பிரைவேட்ல இருக்கக்கூடிய பார்ட்னர் இருக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸ் அது என்எல்பி அண்டர் இத வந்து அப்ளிகேஷன் நீங்க என்ன பண்ணிக்கலாம். இங்க இருந்து என்எல்பிய நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி சினாரியோல தான் எண்ட் பாயிண்ட் சர்வீசஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. இப்ப நம்மளுடைய எண்ட் பாயிண்ட் நம்ம டெல்ட் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். டெல்ட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க போயிட்டு இங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இங்க போயிட்டு இப்ப நம்மளோட பிரைவேட் இன்ஸ்டன்ஸ்ல இருந்து ஏடபிள்யூசி டிஸ்கிரிப்ட் இன்ஸ்டன்ஸ் குடுக்குறேன். சரிங்களா? கிளிக் பண்றேன். ஓகே. பார்த்தீங்களா உங்களுக்கு கனெக்ட் ஆகல. சரிங்களா? ஏன்னா முதல்ல ஒரு பெண்டிங்ன்னு வந்தனால திருப்பி நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்ப நம்ம வந்துட்டு இன்டர்ஃபேஸ் எண்ட் பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ணி, அதுக்கு வந்துட்டு நம்ம ஈ2க்கு ஐஎம் ஈ2 ஆக்சஸ் இதெல்லாம் நீங்க குடுத்துருந்தீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட பிரைவேட் இன்ஸ்டன்ஸ்ல என்ன பண்ண முடியும்? உங்களால ஈ2க்கான ஏபிஐ கால்லாம் நீங்க இது பண்ண முடியும். இது நாட் ஒன்லி ஈ2 இந்த மாரி உங்களுடைய நம்பர் ஆஃப் சர்வீசஸ் வந்து நீங்க என்ன பண்ண முடியும்? ஆக்சஸ் பண்ண முடியும். க்ளவுட் வாட்ச் இந்த மாரி அதுல என்னென்ன சர்வீசஸ்லாம் இன்க்ளூடட்ன்றது நீங்க இங்க கிரியேட் எண்ட் பாயிண்ட் போனீங்கன்னா பார்க்குறீங்க இல்லையா? ஏடபிள்யூ சர்வீசஸ்ல. இது எல்லாமே உங்களால என்ன பண்ண முடியும்? கோட் பைப்லைன் இந்த மாரி நெறைய இந்த மாரி நெறைய சர்வீசஸ் என்ன பண்ண முடியும்? உங்களால வந்துட்டு இசிஎஸ் இந்த மாரி ஈவென்ட்ஸ் இந்த மாரி க்ளவுட் வாட்ச் ரிலேட்டடா இருக்கக்கூடியது எல்லாத்தையும் உங்களால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 94 இதுல 2 டைனமோடிபி S3 போச்சுன்னா 92 உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப கனெக்ட் ஆகல தெரியுதா உங்களுக்கு? அப்ப இன்டர்ஃபேஸ் எண்ட் பாயிண்ட் மூலியமா எப்படி வந்து ஒரு பிரைவேட் இன்ஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம வந்து எப்படி ஒரு பப்ளிக்கா இருக்கக்கூடிய அதர் இன்ஸ்டிடியூட் இன்ஸ்டன்ஸ் அதர் சர்வீசஸ் வந்து எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு நம்ம பார்த்துருக்கிறோம். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்ஃபேஸ் எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர் எண்ட் பாயிண்ட்லயே சர்வீசஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அதுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்கல. ஏன்னா, அதுக்கு இன்னொரு அக்கவுண்ட் மூலியமா நம்ம வந்து தனியா ஒரு பெரிய டெமோ மாரி பண்ணணும். அதனால நம்ம பார்க்கல. ஆனா எப்படி அத வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து தியரி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? ஓகே. நம்ம இன்னொரு வீடியோல ஏடபிள்யூஎஸ்ல வந்துட்டு ரியல் டைம்ல கேட்கக்கூடிய இன்னொரு இன்டர்வியூ அண்ட் கொஸ்டின் ஆன்சரோட வந்து பார்க்குறேன். சரிங்களா? தேங்க் யூ. பாய்.